வணக்கம். ஆ வெல்கம் டு மை குட்டி ஆர்ட் ரிசர்ச் சென்டர். இத நானும் ஃப்ரெண்டு 2 பேரும் எடுத்து ரன் பண்ணிட்டுருக்கோம். மோஸ்ட்லி ஃப்ரெண்டு வந்துட்டு 3டி மாடலிங், கிராஃப்ட் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிப்பாரு. நான் ஆர்ட், பெயிண்டிங் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். ஆ எங்களோட லொகேஷன் வந்துட்டு திண்டுக்கல்ல இருக்கு. ஆஃப்லைன்ல யாராவது ஆர்ட், கிராஃப்ட் ப்ளஸ் டிஜிட்டல் மீடியம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஃபர்தரா எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எங்களோட மோட்டிவ் வந்துட்டு ஜஸ்ட் வெறும் ஆர்ட், கிராஃப்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லாம மல்டிபிளா டிஃப்ரெண்ட் மீடியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் லெவலில் படித்து முடிச்சுட்டு காலேஜ் லெவல் போகிறாங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு சில விஷயம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கணும். அது மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் சொல்லித்தரோம். எங்களோட கிளாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் டிராயிங், பெயிண்டிங் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தியரிட்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லித்தரோம். அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்காக நான் டெமோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போஸ்டர் கலர் பெயிண்டிங். இது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமோ பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணது. ட்ரை பேஸ்டல்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் பேஸ்டல் அந்த கலர்ஸில் யூஸ் பண்ணது. இது வாட்டர் கலர் ஸ்டூடெண்ட் பண்ணதான். அதுக்கடுத்து மேலே இருக்கிறது போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங். அடுத்து இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்கு தான். வாட்டர் கலரில் இதுவும் வாட்டர் கலர். இந்த ஒர்க் வந்துட்டு ட்ரை பேஸ்டல், நம்ம சாஃப்ட் பேஸ்டல்னு சொல்லுவோம். அதில் நான் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸுக்காண்டி பண்ண ஒர்க்கு. அதுக்கடுத்து கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்னு சொல்லுவோம். மாடல்ஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டிராயிங் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னரை வச்சு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். செகண்ட், இந்த மாடல் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற இந்த அயன் பாக்ஸஸ், அப்புறம் ஒரு சில ஸ்ப்ரே இதெல்லாம் கம்பைன் பண்ணி அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ண பில்டிங் இது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் லேண்ட்ஸ்கேப், அதுக்கு வந்து லைவ் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் லைஃப் பென்சில் டிராயிங். அதுக்கடுத்து இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஆயில் பேஸ்டல்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு பண்ண டெமோ. அதுக்கடுத்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் வந்துட்டு ஒரு 4 வயசு பையன் வரைஞ்சது இதுவும் தான். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது வந்து டெமோ பண்ணது. இது ஸ்டூடெண்ட் பண்ணது. அவங்க கிட்டத்தட்ட அந்த பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பையன் பண்ணது. மேலே நீங்கள் பார்த்துருக்கிறது அதே தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். இது நம்ம ஆர்கிடெக்ட் டிராயிங்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக தான் பண்ணுறது. இது உங்கள் லாஜிக் இருக்கான்னு பார்த்தா லாஜிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நம்ம ஒரு ஐடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுவும் அந்த 4 வயசு பையன் சொன்னால அவங்க பண்ண ஒர்க்கு. கீழே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாடல் வந்துட்டு ஃப்ரெண்டு நான் சொல்லியிருந்தேன்ல, லோ பாலியில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சின்ன சின்ன பீஸாக ஜாயின் பண்ணி 3D மாடலாக கன்வே பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ரெண்டு பண்ண அதே கான்செப்ட் தான். நம்ம லோ பாலின்னு சொல்கிறது தான் இது. ஒரு பார்ட்டையும் கிட்டத்தட்ட ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி மேக் பண்ணி அதிலிருந்து டிசைனை கன்வெர்ட் பண்ணி எடுத்து பேப்பரில் சின்ன சின்ன பீஸாக அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார்ட்போர்டு வச்சு ஒரு சின்ன டெம்ப்ளேட் ரெடி பண்ணி இந்த கிராஃப்ட் மேக் பண்ணியிருக்காரு. அதே லோ பாலி மெத்தட் தான். லோ பாலி மெத்தட்லேயே டிஃப்ரெண்ட்டான மாடல் ட்ரை பண்ணியிருக்காரு. ப்ளூ வேல். ஸோ டிஜிட்டலாகவும் நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் சிஸ்டம்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கடைசியாக பர்சனலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதான் ஆன்லைனில் நம்ம கற்றுக்கிட்டாலும் முடிஞ்ச வர ஆஃப்லைனில், அதாவது நேரில் போய் கற்றுக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருந்ததுன்னா நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேன்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிராயிங் கிளாஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு லைவாக போய் கற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வந்துட்டு உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கிற புது ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பீங்க. உங்களை விட நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை விட கம்மியான லெவலில் கற்றுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் பார்க்குறப்போ
ஒரு உங்களே அறியாமல் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட நல்லா பண்ணுறவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த ஈஸியாக, அதாவது நிறைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணி எப்படி சரியாக அந்த விஷயத்த பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் உங்களோட கம்மியாக இருக்கிறவங்கள பார்க்குறப்போ நீங்கள் பிகினிங்கில் எப்படியெல்லாம் இருந்தீங்க, இப்போ எப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் கூட ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளில் இருக்கிறப்போ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. மேபி ஒரு சில டயத்தில் வந்து நமக்கு டிமோட்டிவேட் ஆகிருப்போம். இப்போ நம்ம வீட்டிலே இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கிறோம். பட் இந்த மாதிரியான ஒரு இடத்துல மற்றவங்க பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த சேனலில் முடிஞ்சவரை நான் ரெகுலராக யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதாவது எங்களுடைய அனுபவத்தில் இருந்துட்டு நாங்கள் செஞ்ச தவறுகள்ல இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.